பலாவரம் சந்தையில போய் இந்த பலாப்பழத்தை வாங்கி வந்திருக்கிறாங்க. முழு பலாப்பழம். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, முழு பலாப்பழம் வாங்கணும்னு நினைச்சேன். ஒரு நாளும் வாங்கினதில்லை. நம்ம அரங்கு வெயில் காயாம இருக்குமா இந்த செடியாவதுன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி வந்துக்கிறாங்கம்மா. இந்த 3 செடியும். இது கொத்தவரங்காய் வத்தல்ப்பா. இது கொத்தவரங்காய் வத்தல். இது நல்லா இருக்குங்கம்மா இந்த கொத்தவரங்காய் வத்தல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம பலாப்பழத்தை எங்கே எடுத்துட்டு வந்துட்டீங்க? ஆமாப்பா, இது என்னென்ன வச்சிருக்கோம் நம்ம பார்க்கலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்ன வாங்கி வந்துக்கிறேன்னு இன்னைக்கு பல்லாவர சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் வந்தோம். வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னைக்கு பல்லாவர சந்தை போட்டிருப்பாங்க. அங்கதான் போயிட்டு நம்ம என்னென்னலாம் வாங்கி வந்தோம்ட்டு அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பலாவரம் சந்தையில போய் இந்த பலாப்பழத்தை வாங்கி வந்திருக்கிறாங்க. முழு பலாப்பழம். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, முழு பலாப்பழம் வாங்கணும்னு நினைச்சேன். ஒரு நாளும் வாங்கினதில்லை. பலாசொலை இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ ஒரு வருஷமா நான் சொல்லுவேன், நைனா நம்ம ஒரு வருஷம் இந்த மாதிரி பலாப்பழம் முழுசா ஒன்று வாங்கி வீட்டில் சாப்பிடணும்ப்பா, முழுசா வாங்கணும்னு சொல்லுவோம். ஒரு வருஷம் கூட வாங்கினதே கிடையாது. அதை ஞாபகம் வச்சிருந்தா அரைந்து அங்கே போன உடனே இந்த பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்துக்கிறாங்கம்மா. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. முழுசா இந்த மாதிரி பார்த்த உடனே சாப்பிட்றமோ இந்த மாதிரி முழுசா பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குது பார்க்கும்போது. 200 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலாப்பழம். 200 ரூபா கொடுத்து வாங்கி வந்தோம். 200 ரூபாயா இது? நான் போய் இதெல்லாம் வாங்க விட மாட்டேன். வாடாப்பா சொல்லியே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி, அவங்க வாங்கி வந்துக்கிறாங்க. செடியெல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செடியெல்லாம் வாங்கி வந்துக்கிறாங்க. ரோஜா செடி ஏற்கனவே வாங்கி வந்து நம்ம வச்சு வெயிலுக்கு காஞ்சே போயிடுச்சுங்கம்மா. அதை வச்சது காஞ்சது எனக்கு யோசிச்சா இனிமேல் செடியே நம்ம வாங்கக்கூடாது, காஞ்சி போயிடுச்சுன்னு போனா இவங்க மறுபடியும் செடி வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க. இந்த வெயிலுக்கு திரும்பவும் காஞ்சிருமோ என்னவோ. இந்த மல்லி செடி நம்ம ஜெயஸ்டி வாங்கி வந்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் செடி வைக்கணுமா. அவங்க இந்த மல்லி செடி ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன். இன்னைக்கு தாம்மா அது கிடைச்சிதுன்னு சொல்லி அவங்க வாங்கினாங்க. நம்ம அரங்கு வெயிலுக்கு காயாம இருக்குமா இந்த செடியாவதுன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி வந்துக்கிறாங்கம்மா. இந்த 3 செடியும் வாங்கும் போதே சொன்னாங்களா, இப்போ அத்தை காயா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை போலதான் இந்த பழுக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை போல இதை அறுத்து பார்ப்போம்மா. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கேட்டுருந்தீங்களாம்மா. கட்டைப்பையில கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன். அப்படியே என்னென்னலாம் வாங்கி வந்திருக்கேன்னு எடுத்து காட்டிடுங்க. சரிப்பா. அது மண்புழு உரம்னு சொல்லி கொடுத்தாங்க 40 ரூபான்னு. செடிக்கு போறதுக்கா? ஆமாமா. நான் பூண்டு சொல்லியிருந்தேன். உங்க வீட்டுல பூண்டு இல்ல, கொஞ்சம் தான் இருக்குது. அன்னைக்கு நம்ம வாங்கினோம் இல்லையா காய்கறி கடையில், அந்த பூண்டு காலி ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் பூண்டு கூட இருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லியிருந்தேன். பூண்டு வாங்கி வந்துக்கிறாங்க. இது என்னதுப்பா இது? அது மீன் கிளீன் பண்றதுமா. அத பெறாலாம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்கல்ல, அதனால அது இதை வச்சு எடுத்துடலாம்னாங்க. ஆமா, அது கிளீன் பண்றது. ஆமா, இது அக்கா வாங்கி வந்தது. அவங்க கிட்ட குத்துணும் இத. இது அப்பளமா? அப்பளம் இது. அது பாருங்க என்னன்ட்டு நீங்களே. இது கொத்தவரங்காய் வத்தல்ப்பா. இது கொத்தவரங்காய் வத்தல். இது நல்லா இருக்குங்கம்மா இந்த கொத்தவரங்காய் வத்தல். சாப்பாட்டுக்கெல்லாம் வறுத்து சாம்பாருக்கெல்லாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நானும் ஒரு வாட்டி டி நகர் மார்க்கெட்டுக்கு போனப்ப அங்கே ஒரு கடையில் கேட்டேன் இது வாங்கலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு வாங்கல. இது என்னப்பா பாக்கெட்ல? கீரை விதைன்னு சொல்லி அது அக்கா வாங்கினாங்கம்மா. அவங்ககிட்ட குத்துணும் அது. அப்படி இது மாதிரி நம்மளுக்கு 2 வாங்கி வந்துருக்கலாம், இல்லை கீரை விதை போட்டுருக்கலாம். இதுல என்னவோ இருக்குப்பா. அது மசாலா ஐட்டங்கள்மா. பிரியாணிலாம் செய்யறோம்ல, அதுக்கு தேவையான கிராம்பு, பட்டை. இதுலயும் கொஞ்சம் நம்ம வீட்லயே இருக்குதப்பா. அன்னைக்கு நம்ம டீ மார்க்கெட் போனப்போ அதான் தெரியாம வாங்கி வந்துட்டேன். வீட்டுல இருக்கிறது தெரியாது. பெரிய பெரிய பாக்கெட் அன்னைக்கு வாங்கிட்டு வரலாங்க. அது 20 ரூபா ஒரு பாக்கெட் அப்படியே சொல்லி வாங்கி வந்தது. அது அப்படியே அக்கா வாங்கி வந்துமா வச்சிருங்க. அவங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கினாங்க. அப்படியா? வெந்தயம் இருக்குது, வெந்தயம் என்னென்னவோ இருக்குப்பா, மசாலா ஐட்டம், கடுகு இதெல்லாம். ஆமா ஆமா, அது நம்ம பிரிக்க வேணாம் அவங்களுக்கு. சரிப்பா. கொஞ்சம் பூ ஏதாவது பழம்லாம் வாங்கி வரீங்கன்னு நினைச்சிருந்தேன்ப்பா. இதை எத்தனை வரத்துக்குள்ளேயே தலைலாம் சுத்தி போச்சுமா. இவ்வளவு பொருள் இருக்கு, எப்படி எத்தனை வருதுன்னே தெரியாம எத்தனை வந்தோம். போகும்போதே சொன்னேங்கம்மா, வெயில் நேரம் நல்லா சரியான வெயில் காயும்பா, போவாதீங்க. இன்னைக்கு வீட்டுல வேற வேலை இருக்குது. சித்ரா பௌர்ணமி இல்லையா, சாமி கும்பிடுவோம். நம்ம எப்பவுமே சித்ரா பௌர்ணமினா நல்லா சாமி கும்பிடுவோம் வருஷம் வருஷம். இந்த வருஷம் அவங்க அப்பா இல்லாததால கொஞ்சம் பெருசா நம்ம அந்த மாதிரி கும்பிட முடியல.
அதனால சரி இது நம்ம சாமிக்கு நம்ம இருக்கு பழம்லாம் வச்சு படைக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்து வீட்டிலே செய்ப்பா, இந்த வேலை செய்யலாம்னா இவங்க பல்லாவரம் சந்தை வேணாம்ப்பா, வெயிலா இருக்கு, வெயில் நேரத்தில் போக வேணாம், மயக்கமா இருக்கும் தான் சொன்னேன். இவங்க பல்லாவரம் சந்தை நான் போ இல்லைம்மா வெள்ளிக்கிழமை தான் பல்லாவரம் சந்தை, இன்னைக்கு லீவு பல்லாவரத்துக்கு நான் போகிறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு நாள் போய் தான் சுற்றி பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க பண்ணேன். வரும்போது சரி நம்ம இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வீட்டில் சாமி கும்பிடுவோம், நம்ம மதுரை வீர சாமி தான் நம்ம குலதெய்வம் இல்லைங்க. வருஷம் நம்ம மதுரை வீர சாமிக்கு வீட்டில் நல்லா படையல் போடுவோம், மீன் கறி இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி ரொட்டி தடி இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நம்ம படையல் போடுவோம் வீட்டில். வருஷம் ஒரு வருஷம் கூட தவறாமல் அது பண்ணின்னு இருப்போம். இந்த வருஷம் தான் நம்ம அந்த மாதிரி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க அப்பா இந்த வருஷம் இது ஆகிட்டாரு இல்லையா, அதனால இந்த மாதிரி பண்ண சரி பழம்லாம் வச்சாலும் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறோம். சரி அதுதான் பூலாம் கொஞ்சம் வாங்கி நாங்கள் பழம்லான்னு சொன்னேன். வெயிலில் பாவம் முடியலையா வந்துட்டாங்க இவங்க. சரி நம்ம போய் இன்னைக்கு கிட்ட இருக்க கடையிலையாவது வச்சு நம்ம அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் இன்னைக்கு. போயிட்டு வரும்போது அப்படியே வாங்கி வந்துடலாம். கடலை பருப்பு ஊட்ட இதெல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டில் வைப்போம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.